வைக்க கூடாது. பெயர் யாருக்கு யார் வைப்பார்கள்? அப்பா அம்மா குழந்தைக்கு பெயர் வைப்பாங்க, அரசாங்கமா வைக்கும். அரசாங்கத்துக்கு பெயர் வைப்பதற்கு அதிகாரம் கிடையாது. பெயர் வைப்பதற்கு ஒரு சமுதாயத்திற்கு சுய அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்க பிரகடனப்படுத்தி இருக்கிறீர்கள். அரசாங்கம் தன்னுடைய ரெக்கார்டை சரி செய்து கொள்ள வேண்டும். உங்க பெயரை தப்பா டைப் பண்ணியிருக்காங்க, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பிரகடனத்தினுடைய அர்த்தம், அதனுடைய மகத்துவம். கோரிக்கை அல்ல. எந்த அரசாங்கத்திடமும் நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை இந்த சமுதாயம் பிரகடனப்படுத்தும் பொழுது இந்த தேவேந்திரகுல சமுதாயம் ஒரே மக்களாக நின்று எங்களுடைய பெயர் தேவேந்திரகுல வேளாளர் என்று கூறும் பொழுது இதை மறுத்து கூற எந்த அரசாங்கத்துக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த சக்திக்கும் சக்தி கிடையாது. அதை தான் நாம பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். இந்த உணர்வு பரவ வேண்டும். அமைதியான முறையில் எல்லோருடைய மதிப்பையும் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு உணர்வையும் அது போன்ற ஒரு அமைப்பையும் அது போன்ற ஒரு பழக்க வழக்கத்தையும் நடவடிக்கையையும் அமல்படுத்தி கொண்டிருக்கிறார் தங்கராஜ் அவர்கள். நீங்கள் உயர்ந்தவர்கள் என்பது உங்களுடைய நடத்தையில தெரிய வேண்டும், தெரிந்து கொண்டிருக்கிறது. உங்களை கையாட்களாகவும் காலாட்களாகவும் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களை ஒதுக்கி விடுங்கள். இனிமேல் அந்த போது இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படித்தான் உங்களை மாற்றி இருக்கிறார்கள், உங்களை பற்றி எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் மாற வேண்டும். உங்களுக்குள்ள இருக்க ஆன்மாவும் என்னிடம் இருக்கும் ஆன்மாவும் ஒன்றே ஒன்றுதான். எல்லாவற்றிலுமே இறைவன் தான் இருக்கிறான். நான் போன ஜென்மத்தில் தேவேந்திரகுல வேளாளராக இருந்திருப்பேனோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது.